எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும். ஆனா நம்மளும் பம்மிக்கிட்டு திருடிக்கிட்டு எதனா திருடி கொடுத்துட்டு போயிடுவானான்னு தான் எதிர்பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம தப்பு தான். நீங்க தினந்தோறும் எந்திரிச்சு மண்டியிடாத மானம் வீழ்ந்து விடாத வீரம் அப்படிங்கறத டெய்லி ஒரு முறை சொல்லி சொல்லி எழுந்து பாருங்க. ஒரு நரம்பு முறுக்கேறும். அப்ப நீங்க கேட்பீங்க, டேய் இது என் நிலம், இது என் உரிமை, இது என் மண், நீ அடிக்கவும் வேண்டாம் புடுங்கவும் வேண்டாம் போடா அப்படின்னு விரட்டுவீங்க. அந்த காலம் வரணும். அப்படின்னா நாம் தமிழர் ஆட்சி அமையணும். நாம் தலைவன் சீமான் ஆட்சிக்கு வரணும். இத புரிஞ்சுட்டு விவசாய சின்னத்துக்கு வாக்களியுங்கள். ஏன் உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு? ஏன் கஷ்டமா இருக்கு? அவ்வளவு யோசிக்கிறீங்க. 50 வருஷத்தை தின்னுட்டீங்க, முடிச்சிட்டீங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. இந்த அவலம் எங்கேயுமே வராது. எத்தனை மழையும் பெய்யாதுங்க. உங்களை கண்டு மழையே பெய்யாது. அந்த அளவுக்கு தர்த்தனியம் ஆயிட்டீங்க. ஏன்னா எல்லாத்தையும் விற்க தயாரா இருக்கிறீங்க. எதுக்கும் துணிஞ்சிருக்கிறீங்க. ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்துக்கு துணிச்சலோட ஒரு ஓட்டு செலுத்துங்க. ஒரு ஓட்டு செலுத்துங்க. உங்களுக்கு அனைத்தும் எங்களால் கொடுக்க முடியும். நீங்க வீட்டு விட்டு வெளியில போறாதீங்க. ஏங்க இப்போ இந்த அரசாங்கம் என்ன பண்ண போகுதுன்னா, அதாவது புதுசா குடிகாரனாகிறவங்களை கணக்கெடுக்க போகுது. அந்த அளவுக்கு வேலை செய்யற அரசாங்கத்துக்கு நமக்கு தேவையானது செய்யவா தெரியாது. ஏன்னா வியாபாரிகள் நாட்டை ஆண்டால் இப்படித்தான் மக்கள் பிச்சை எடுக்கணும். அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. விவசாய சின்னத்துக்கு வாக்களியுங்கள். நம்ம ஆட்சியை நீங்க கொண்டு வாங்க. நம்ம ஆட்சி அமையறதுக்கு நீங்க வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மேட்டூர் 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 உலக புகழ் பெற்றதுங்க. இதுக்கெல்லாம் கதை சொல்ல வேண்டியதில்லை. அனைத்து தவறும் நமதே என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் தப்பு. உங்களை சரி செய்ய நீங்கள் தான் வாக்களிக்கும் தகுதியான மனிதனை தேர்ந்தெடுக்கும் நம்ம தலைவன் சீமான் அவர்களை முதல்வராக்குங்கள். அனைத்துக்கும் விடிவு உண்டு. நான் சொன்ன அந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. மண்டியிடாத மானம் வீழ்ந்து விடாத வீரம். இதை டெய்லி ஒரு முறை சொல்லி சொல்லி எழுதுருங்க. ரோட்ல போறவனே நமக்கு செய்யாதவன்டே வாடாங்க அப்படின்னு கேட்கிற துணிச்சல் உங்களுக்கு வரும். கையேந்தாதீங்க. நன்றி. நாம் தமிழர். காவேரி காவேரி எங்கள் உரிமை. இது எத்தனை வருஷம் போராட்டம்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல. எனக்கு நான் 5ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதிலிருந்து இந்த போராட்டம் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. எங்கள் அப்பா நம்மாழ்வார் இருந்திருந்தால், எங்கள் அண்ணன் வீரப்பனார் இருந்திருந்தால், அடுத்து நான் மகேஸ்வரி ஆகிய நான் இருந்திருந்தால், என்னுடைய அடுத்த தலைமுறை இருந்திருந்தால், அதெல்லாம் உண்மையே கிடையாதுங்க. எல்லாமே நம்மளை பலி கொடுத்துக்கிட்டதுதான். பணப்பேராசை. பணப்பேராசை. எவனாவது ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்துட மாட்டானா? எந்த தொழிற்சாலையாவது போற்ற மாட்டானா? அப்படின்னு ஏங்கி தவிச்சதனுடைய விளைவு தான் இதெல்லாம்.